Lesson number 7. Jeevema Sharadam Shatam. May we live for 100 years long அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி இதை டிஸ்கஸ் பண்ணதுன்னு பார்ப்போம். நோட் அஸ்மின் பாட்டே சரக வாக்பட்டாதிபிகி உக்தாக ஆரோக்கிய சம்பந்த நியமாக சங்கிரஹீதாக. இங்கே இருக்கக்கூடிய லெசன் எதை பற்றி பேசுனா சரக்கர் வாக்பட்டர் இவங்கள்லாம் சொன்ன ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. தத்ர ஆத்யாக ஸ்லோகாக யோக வார்த்திகாத்து. இதில் மொத்தம் 10 ஸ்லோகம் இருக்குது. அதில் முதல் ஸ்லோகம் யோக வார்த்திகத்திலேருந்து எடுத்திருக்காங்க. த்விதீய திருத்திய சதுர்த்த ஸ்லோகாக அஷ்டாங்க ஹிருதயாத்து. இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஸ்லோகங்கள் அஷ்டாங்க ஹிருதயத்திலேருந்து எடுத்திருக்காங்க. பஞ்சம ஷஷ்ட சப்தம ஸ்லோகாக வைத்தியகீய சுபாஷித சாகித்யாத்து. 5வது 6வது 7வது ஸ்லோகங்கள் வைத்தியகீய சுபாஷித சாகித்யத்திலேருந்து எடுத்திருக்காங்க. அஷ்டம நவம தசம ஸ்லோகாக ஸ்ரீமத் பகவத்கீதாச்ச சங்கிரஹீதாக சந்தி. 8வது 9வது 10வது ஸ்லோகங்கள் பகவத்கீதையிலேருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்ட்ரொடக்ஷன். ஜீவனே சுக சாந்தியாதீனா ஹி ஆரோக்கிய சம்ரக்ஷணேனேவ சாத்தியா. ஹாப்பினஸும் சரி பீஸ்ஃபுல் லைஃப்பும் சரி எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆரோக்கிய சம்ரக்ஷணமேவ சாத்தியா. ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம் இதி காளிதாச வச்சன அனுசாரம் அரோகதாயை சரீர ரக்ஷணம் அத்தியாவசியகம். காளிதாசர் சொன்ன மாதிரி சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம், சரீரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தர்மம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது. காளிதாசர் சொன்ன மாதிரி ஆரோக்கியம் சரீர ரக்ஷணம், இந்த அரோகதாயை நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய உடல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியமயுக்தேன ஆகார சேவனேன நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட டயட் ஃபாலோ பண்ணுற ஆகாரம் இருக்கக்கூடிய பிராணாயாம வியாயாமாதினாச்ச. பிராணாயாமம்னா ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, வியாயாமம் அப்படின்னா எக்ஸசைஸ், இதெல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய தேகம் ரோகைகி விமுக்தகபடி. இப்படிலாம் பண்ணால் அந்த தேகம் வந்து எப்படி இருக்குன்னா டயட்டோடு இருக்கிற நல்ல என்ன சொல்கிறது ஃபுட் கான்ஷியஸோடு இருக்கக்கூடிய வியாயாமம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிராணாயாமம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேகம் ரோகம் இல்லாமல் இருக்கும், நோய் இல்லாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. பகவத்கீதாயாம் அப்படி பகவத்கீதையில் கூட சொல்லியிருக்கு. எப்படி அப்படின்னா யுக்த ஆகார விகாரஸ்ய இது அபிஹிதம். நல்ல ஆகாரமும் நல்ல விகாரமும், ஆகாரம்னா சாப்பாடு, விகாரம் அப்படின்னா எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லலாம். அதனால யுக்த ஆகார விகாரேன நியமித்த வியாயாமேன ச மாணவக ஆரோக்கியவான் பவதி. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு 2 விஷயங்கள் தான் தேவை. ஃபுட்டு இல்லை கண்ட்ரோல் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும், இது 2 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்லோகத்துக்குள்ளே போயிடலாம். பாத்தஞ்சல்யம் முதல்ல ஒரு ப்ரேயர். யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்தியகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனினாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிர் ஆனதோஸ்மி. பதஞ்சலிம் பிராஞ்சலிர் ஆனதோஸ்மி. ஐ எம் கிவிங் சல்யூட்டேஷன்ஸ் டு த லார்ட் பதஞ்சலி. என் கைகளை கூப்பி நான் தலைக்கு மேல் என் கைகளை கூப்பி நான் பதஞ்சலியை வணங்குகிறேன். எப்படிப்பட்ட பதஞ்சலி அப்படின்னா யோகத்தை கொடுத்து நம்ம சித்தத்தை கான்சியஸ்னஸை க்ளீன் பண்ண பதஞ்சலியை வணங்குகிறேன். பதேன வாச்சாம், தன்னோட புக்குனால் கிராமரை க்ளீன் பண்ண, என்னோடய வாக்கை க்ளீன் பண்ண, என்னோடய மனசை க்ளீன் பண்ணார் யோகம் கொடுத்து, என்னோடய வாக்கை க்ளீன் பண்ணார் கிராமர் புக் கொடுத்து, மலம் ஷரீரஸ்ய அவரோட மெடிசினல் புக்கு கொடுத்து, வைத்தியக்கேன என்னோட சரீரத்தையும் க்ளீன் பண்ணுறாரு. ஸோ மனசு சரீரம் வாக்கு இந்த 3த்தையும் க்ளீன் பண்ண பதஞ்சலியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு ப்ரேயரில் முடிக்கிறாங்க. ஸ்லோகா நம்பர் 2. இப்போ தான் கரெக்ட் இதுக்கு வராங்க. பிராத்தருத்தானம், கெட்டிங் அப் இந்த மார்னிங், ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது எப்போ எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க. இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க? அஷ்டாங்க ஹிருதயம் அப்படிங்கிற புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. பிராமே முகூர்த்தே உத்திஷ்டேத் ரக்ஷார்த்தம் ஆயுஷா. ஒருத்தன் தன்னோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிராமே முகூர்த்தே உத்திஷ்டேத், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். அந்த 4 to 6 எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க. சரீர சிந்தாம் நிவர்த்திய, தன் சரீர பற்றின சிந்தனைகளை விட்டுட்டு கிருத்த சௌச்ச விதிஸ்தகா, நல்ல கிருத்த சௌச்சம்னா சுத்தமாக உயிர் வாழ்ந்தால் அவன் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா அவனுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 46. நெக்ஸ்ட் டாபிக் வியாயாமஹா, எக்ஸசைஸ். இதுவும் அஷ்டாங்க ஹிருதயத்தில் தான் எடுத்திருக்காங்க. லாகவம் கர்ம சாமர்த்தியம் தீப்தோ அக்னிமேதசா க்ஷயா விபக்த கனகாத்திரத்துவம் வியாயாமம் உபஜாயத்தே. வியாயாமாத் உபஜாயத்தேன்னு அர்த்தம். எக்ஸசைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா லாகவம் கர்ம சாமர்த்தியம், நல்ல ஃப்ளெக்சிபிளான பாடி கிடைக்கும்.
ஸோ நல்ல ஒர்க் பண்ண முடியும். தீப்தோ அக்னிமேதசக க்ஷயக, அக்னி அப்படின்னா என்ன சொன்னால் ஜெட்டர அக்னி, வயிறில் இருக்கக்கூடிய அந்த HCl ப்ரொடியூஸ் ஆகி நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும் எக்ஸசைஸ் பண்ணால். அதுக்கும் விபக்த கனகாத்திரத்துவம், நல்ல ஸ்ட்ரென்தன் பாடி கிடைக்கும். இதெல்லாம் வந்து வியாயாமம் எக்ஸசைஸ் பண்ணால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்லோகம் நம்பர் 4, வியாயாமம் புஷ்டகாத்திரஸ்ய, நல்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடிக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா புத்தி கிடைக்குமா, புத்தினா இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும். தேஜகா, நல்ல தீக்ஷ்ணமான ஒரு புத்தி கிடைக்கும். அடுத்து யஷஹா, ஃபேமஸ் பாப்புலாரிட்டி கிடைக்கும். அடுத்து பலம், நல்ல பலம் கிடைக்கும். பிரவர்த்தந்தே மனுஷஸ்ய தாவத்து வியாயாமம் ஆச்சரேத், இந்த 4 கிடைக்கல, இன்டெலிஜென்ஸு, எனர்ஜி, ஃபேமு, அப்புறம் பிரேவ்னஸ், இதெல்லாமே கிடைக்கிறதுனால இந்த வியாயாமம் ஆச்சரேத், நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோகம் நம்பர் 5, ஸ்நானம், பாத்திங் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. பிராத்தகா ஸ்நானம், காலையில் எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணணுமா. கவாம் சேவா, பசுக்களுக்கு சேவை செய்யணும். ஆராமகா புஷ்பவாட்டிகா, நல்ல மலர்களால் ஆன ஒரு இடத்துல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூங்காவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல வனத்துலேயோ நடந்து போகணுமா, வாக்கிங். அடுத்து காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், ஸ்நானம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பசுக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்கப்புறம் செகண்ட் லைன், மாதா பித்தரோச்ச சுஷ்ருஷா, சுஷ்ருஷானா என்ன அர்த்தம்னா ஸ்ரோத்தம் இச்சா, கேட்கறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் கூட அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள். அடுத்து சாஸ்திராய சுகாயச்ச, இது ரெண்டும் கல்விக்காகவும் சுகத்துக்காகவும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோகம் நம்பர் 6, சத்து பாஷணம் குறியாத், சுகஹானா எல்லாருக்கும் தெரியும், பேரட், கிளி மாதிரி பேசணுமா. பகவத்து தியானம் ஆச்சரேத்து, பகஹானா குக்கு மாதிரி தியானம் பண்ணணும். அப்படின்னா தனக்கு தேவையான, தமிழ் சொல்லல ஓடு மீனோட ஒரு மீன் வர மாதிரி காத்துக்குமாம் கொக்கு, அது மாதிரி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜவத் சர்வணம் குறியா, சர்வணம்னா இன்னும் மென்னுக்கிட்டே இருக்கிறது, அதாவது நல்ல மென்று சாப்பிடணும். அஜகனா ஆடு மென்னுக்கிட்டே இருக்கும்ல, வாய் அசை போட்டுக்கிட்டே இருக்கும், அது மாதிரி மென்னுக்கிட்டு நல்ல மென்று சாப்பிடணுமா. கஜவத்து ஸ்நானம் ஆச்சரேத், நல்ல நிதானமாக குளிக்கும், யானை மாதிரி குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்லோகா நம்பர் 7, போஜனம் ஆஹாரஹா, இதுவும் வைத்திய சுபாஷித சாகித்யத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அஜீர்ணே பேஷஜம் வாரி, வாரினா தண்ணி, ஜீரணமாகாத சமயத்தில் தண்ணி என்னவா இருக்கும்னா பேஷஜம், மெடிசனாக செயல்படுமா, ஜீரணம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீர்ணே, அப்போ ஜீரணம் பண்ணிடுச்சுன்னா தண்ணி என்னவா இருக்கும், பலப்பிரதம், பலம் கொடுக்குமா. சரி, போஜனே அமிர்தம் வாரி, சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப தண்ணி குடிச்சா அது அமிர்தமாக இருக்குமா. போஜனாந்தே விஷப்பிரதம், ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடித்தா விஷப்பிரதம், குடிக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் அதே தண்ணி விஷமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவத்கீதாவோட அத்தியாயம் 17 இருக்கக்கூடிய ஸ்லோகம் 8, 9, 10 ஆகாரம் பற்றி தான் சொல்லுது. ஆகாரம் விகாரம் ரெண்டையும் பற்றி சொல்லுது. இதில் 3 முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சாத்விக பிரியர்கள், ராஜச பிரியர்கள், தாமச பிரியர்கள், இவங்களோட உணவு எப்படி இருக்கும், அது என்ன கொடுக்கும்னு சொல்கிறாங்க. முதல்ல ஸ்லோகம் நம்பர் 8, சாத்விக பிரியாவோட அது ஆயுஹு சத்வ பல ஆரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாகா. சாத்விக பிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஸ்யாக, நல்லா ரசித்து சாப்பிட்ற, டேஸ்டியாக சாப்பிட்ற, டெலிஷியஸாக சாப்பிட்ற, ஸ்னிக்தாக ஆயிலியாக சாப்பிட்ற, ஸ்திராக நல்ல செவனாக ஒரே விஷயத்தை பிரித்து சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஆயுஷ் நல்லா இருக்குமா, லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்குமா, நல்ல திருடமான புத்தி கிடைக்குமா, பலம் கிடைக்குமா, ஆரோக்கியம் கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, பிரீத்தி லவபிள் திங்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது சாத்விக பிரியர்களோட ஆகாரம். நம்பர் 9, ராஜச பிரியர்களோட ஆகாரம். கட்டு, நல்ல என்ன சொல்லுது, உரப்பாக இருக்கக்கூடிய உணவு, ஆம்ல தோற்பாக இருக்கக்கூடிய உணவு, லவண உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய, அதி உஷ்ணம் நல்ல உஷ்ணமாக இருக்கக்கூடிய உணவு, தீக்ஷ்ணம் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய, ருக்ஷ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரை இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், இது எல்லாத்தையுமே சாப்பிட்டா துக்க சோக பய பிரதானம், இதெல்லாம் துக்கம் தான் கொடுக்கும், சோகம் தான் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ராஜச பிரியர்கள். கடைசி தாமச பிரியர், ஸ்லோகம் நம்பர் 10, யாத்தயாமம், ரொம்ப நேரம் கழித்து சமைச்ச உணவு, கத ரசம், டேஸ்டியே இல்லாத உணவு, பூத்தி பரியூஷிதம் அப்படின்னா என்ன அர்த்தம், கெட்டுப்போன உணவு, இதெல்லாத்தையும் உச்சிஷ்டம் அப்படி மற்றவங்க சாப்பிட்டு மிச்ச உணவு, இதெல்லாம் சாப்பிட்டா அந்த போஜனம் தாமச பிரியர்களோட போஜனம், அன்க்ளீனாக இருக்கக்கூடிய தாமச பிரியர்களோட போஜனம்னு சொல்கிறாங்க.